இப்போ ஒரு பெரிய வேலைக்காரன், ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வீட்டில் வேலைக்காரன், அவர் வந்து ஒரு கோயிலில் பூஜை பண்ணணும், நாளைக்கு ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வாடான்னு அந்த வேலைக்காரன்ட்ட சொல்றாரு. வாழைத்தார் பூஜை பண்றதுக்கு சாமிக்கு. இவன் அந்த ஏழை வேலைக்காரன் போய் கடையில் ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வந்திருக்கான். வரும்பொழுது அவன் வீட்டு வழியா வந்திருக்கான், குடிசை வழியா. வீட்டுல குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. அவன் குழந்தை வாழ் கத்து பசியால கத்திக்கிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா பொண்ணு இல்ல, பசி தாங்காம குழந்தை கத்துது. இவன் என்ன பண்ணா, சரி ஒரு தார் இருக்கு, இதுல ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா அதுல என்ன குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லி ஒரு பழத்தை பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தான். பசியோட அந்த குழந்தை அது சாப்பிட்டுட்டுது. சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டுது. நிம்மதியா பசி போச்சு. இவன் மெதுவா கொண்டு போய், தெரியாம கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். மறுநாள் பூஜையில கொண்டு போய் வைக்கிறதுக்கு பாக்குறாங்க, அவ்வளவு பழமும் அழுகி இருக்கு, தாறு பூரா. உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டுது, ஏதோ தப்பு நடந்து போச்சு, தெய்வ குத்தம் நடந்துட்டுது, இது என்னடா பண்ண நேத்துன்னு சொல்லி கேட்டா இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் வரும்பொழுது குழந்தை பசியோட கத்திக்கிட்டு இருந்தது, என் புள்ள ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அவருக்கு கோவம் வந்துடுது. அடிச்சுட்டார். அப்படியே இருந்தாலும் வேற பழமாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்தேடா, உனக்கு புத்தி இருக்கான்னு திட்டினாராம். சரி என்ன பண்ணுறது, போய் மன்னிப்பு கேட்டாராம். அப்புறம் சாமிகிட்ட, சுவாமி கடவுளே என்னை மன்னிச்சுங்க, உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டான், இது எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு. அப்ப அந்த கடவுள் சொன்னாராம், அப்படி இல்லப்பா, நீ வாங்கிட்டு வந்த ஒரு தார் பழத்துல நல்ல பழம் ஒன்னே ஒண்ணுதான், அதை நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். நேத்து கொண்டு போய் இந்த குழந்தை வாயில வச்சிருக்கிறான் பாருங்க, அது அந்த கடவுள் வாயில வச்சது மாதிரி. நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அந்த நல்ல பழத்தை, மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பழம்னு சொன்னாராம். இததான் விவேகானந்தர் சொல்றாரு, நீ வந்து கடவுளுக்கு செய்யணும்னா இப்படி ஏழை ஒரு பசியால வாழற குழந்தைக்கு கொண்டு போய் கொடு, அது நேரா கடவுளுக்கு போய் சேர்ந்துரும். அது மாதிரி கடவுள் நமக்கு உதவி பண்ணாலும் மனுஷ உருவம் தான், நாம அதுக்கு பண்ணாலும் இப்படிதான் பண்ணணும். ஒரு ஏழைக்கு உதவி செய்யறது, இல்லாதவங்களுக்கு கஷ்டம், அப்படித்தான் கடவுளுக்கு போய் சேரும். கடவுள்கிட்டே போய் நம்ம ஒன்றும் பண்றது இல்லை. இதுதான் அவர்கள் அந்த விவேகானந்தருடைய இது. ஏன்னா அவர் வந்து புற வளர்ச்சியும் அக வளர்ச்சியும் வேணும்னு சொன்னார். சுவாமி மத்தியானம் அங்க இதுல பூஜையில பேசிட்டு இருக்கும் பொழுது பார்த்தேன், சுவாமி வந்து அக வளர்ச்சி குறைஞ்சி போச்சு, புற வளர்ச்சி தான் நிறைய இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கெல்லாம் அதுதான் காரணம். நம்ம புற வளர்ச்சி அதிகமா போயிட்டுது, அதனாலதான் கஷ்டப்படுறான். அந்த அந்த நிம்மதிக்கு என்ன வழி அப்படின்னா, மனசை பக்குவப்படுத்துறதுங்கிறது ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. மனம்ங்கிறது ஆன்மீகத்துல வந்து தோல்விங்கிறது ஒரு பெரிய வெற்றி. தோத்து போறதுங்கிறது ஏதோ நம்ம இதுன்னு வருத்தப்படுற விஷயம் இல்லை. அதாவது புற வளர்ச்சியில தான் வெற்றிங்கிறது, வெற்றி ஜெயிக்கிறது சந்தோஷம். அக வளர்ச்சியில தோத்து போறது தான் சந்தோஷம். அது எப்படின்னா, இப்போ இப்போ என்ன எடுத்துங்களா, நான் வந்து இப்போ எனக்கு இப்போ வந்து என் பேரன் இல்ல குழந்தை பேர பிள்ளையோட விளையாடி நான் தோத்து போறேன். ஒரு 5 வயசு பேரனோட நான் தினம் விளையாடுறேன், அதுல நான் தோத்து போறேன். அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. தோத்து போறதுதான் உண்மையான சந்தோஷம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையும் அதுதான் சொல்றாங்க. மனதுக்கு பிடித்தமானவர்கள்ட்ட விளையாடி தோத்து போறதுக்கு பாருங்க, அது ஜெயிக்கிறத விட சந்தோஷமான விஷயம். குழந்தைங்கிறது ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பெரியவர்களா கூட இருக்கலாம், மனசுக்கு பிடித்தமானவர்களிடம் விளையாடி தோற்று போவது ஜெயிக்கிறத விட சந்தோஷம். அந்த தோத்து போற கலையை கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் ஆன்மீகத்தினுடைய ரகசியம். அது எப்படி தோத்து போறதா, இழக்கிறது வந்து 2 வகை. ஏதாவது இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இப்போ ஒருத்த வந்து ஒரு காய்கறி வாங்கறதுக்கு 100 ரூபா பணத்தை எடுத்துட்டு போனான் மார்க்கெட்டுக்கு. 100 ரூபா பணத்தை எடுத்துட்டு போறான். அவனுக்கு பிடித்தமான காய்கறியை வாங்கினான். வாங்கி பையில எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பையில பாக்குறான், பணத்தை காணோம். 100 ரூபா பை ஓட்டா இங்கே விழுந்துட்டு வழியில. ஆசையா வாங்கின காய்கறியை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் பையோட வரான். ஏன்னா 100 ரூபா பணம் இங்கே விழுந்துட்டு. போய் அழுதுகிட்டே போறான். அன்னைக்கு பூரா அவனுக்கு நிம்மதி இல்லை, ராத்திரியும் தூங்கல. ஏன் என்னாச்சுன்னு அந்த அம்மா கேட்குது, வீட்டுல எல்லாம் போயிட்டுது போ அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். அன்னைக்கு தூக்கமே வரல, 100 ரூபா நாசமா போயிட்டுதுன்னு. அதே போல கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி 100 ரூபாயோட போயிட்டு இருக்கான் காய்கறி வாங்க ஒரு தடவை. அப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பசியால கத்திக்கிட்டு இருக்கு. உடனே இவன் அந்த குழந்தைய 2-3 குழந்தைகள் கத்திக்கிட்டு இருக்கு, அதை அழைச்சிட்டு போய் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இந்த 100 ரூபா பணத்துக்கு இவன் காய்கறி வாங்க போனது அது சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பவும் வெறும் பையோட வர்றான். காய்கறி வாங்க முடியல, வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான்.
இப்பவும் வெறும் பையோட வந்து ஏன் இப்பவும் 100 ரூபா தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. ஆமா இப்பவும் போயிட்டுது, பணம் செலவு பண்ணிட்டு போயிட்டுதுன்னு இருக்கான். அப்போ அந்த நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அப்ப அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான், நீ முன்னாடி ஒரு தடவை போனப்பயும் 100 ரூபாய இழந்திருக்க, இப்ப போனப்பயும் 100 ரூபாய இழந்திருக்க, ரெண்டுமே இழப்பு தான். அன்னைக்கு வந்து நீ அன்னைக்கு தூக்கம் கெட்டு போச்சு, உனக்கு தூங்கவே முடியல, அழுதுகிட்டு இருந்த. இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்குற. இன்னைக்கு என்ன 2 இழப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுதான். அப்பதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப அந்த அம்மாவே சொல்லிச்சான், அதாவது பொருள்கள் வந்து நம்ம இழந்து விட்டால் அது துன்பம், நாம் பொருள்களை இழந்து விட்டால் அது இன்பம். அதாவது பொருள் வந்து நம்ம விட்டு விலகி போகுது. அதுல முதல்ல வந்து பொருள் வந்து இவனை விட்டு விலகி போச்சு, ரெண்டாவது வந்து இவன் பொருளை விட்டு விலகிறதுக்கு தயாரா இருந்தான், விலகனான். இந்த நுணுக்கத்தை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு போதிக்குது. ரெண்டுமே இழப்பு தான். இந்த ரெண்டாவது இழப்பை தான் விவேகானந்தர் வலியுறுத்துறார். இப்படி இழக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுக்குற நுணுக்கம் தான். இப்ப ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆசையா அவனுக்கு இந்த செருப்பு விதவிதமா போட்டுக்கிறதுல ஆசையா எங்கெங்கயோ தேடி பிடிச்சி அவன் எதிர்பார்த்த செருப்பு கிடைச்சிட்டுது. காலணிகள் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு இதுக்காகவே செலவு பண்ணிட்டு போய் ஒரு ஊர்ல வாங்கிட்டு திரும்பி ரயில்ல வந்துகிட்டு இருக்கிறான். அந்த அழகான அவன் எதிர்பார்த்த காலணிகள் செருப்போட அதை ரொம்ப பெருமையா எதிரில் உட்கார்ந்துருந்தவர்கிட்ட காட்டியிருக்கான். இந்த பாரு எங்கேயுமே கிடைக்காது இந்த செருப்பு, இதை நான் போய் இதுக்காக செலவு பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த ஊர்ல அப்படின்னு இப்படி காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் ஒரு செருப்பு வெளில விழுந்துடுது. ரயில்ல விளையாட்டா காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் கை தவறி வெளியில விழுந்துடுது. ஒரு சின்ன அதிர்ச்சி, முதல் வினாடி ஒரு அதிர்ச்சி அவனுக்கு. ஏன்னா ஆசையா வாங்கிட்டு வந்த செருப்பு ஒண்ணு போயிட்டு, உடனே அடுத்த வினாடி என்ன பண்ணா பக்கத்துல இன்னொரு செருப்பு இருந்ததுல அதையும் தூக்கி வெளில போட்டான். ஏன்டா போட்டான்னா அது இப்போ ஒருத்தனுக்கு ஒரு செருப்பு இருந்தா யாருக்குமே பிரயோஜனப்படாது, எனக்கும் உபயோகப்படாது. உடனே இன்னொன்னு போட்டா அந்த எடுக்கிறவனுக்கு ரெண்டும் உபயோகப்படும்ல, அதனாலதான் தூக்கி போட்டேன்ட்டான். இப்ப அந்த முதல் செருப்பு இழந்தது ஒரு வகை, அது அவனுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சு. ரெண்டாவது செருப்பு இழந்தான் பாருங்க, அது அவனுக்கு நிம்மதியை உண்டு பண்ணுச்சு. இதுதான் இந்த 2 இழப்புக்கும் உள்ள வித்தியாசம். முதல் செருப்பு அது வந்து இவனை விட்டு பிரிந்தது, ரெண்டாவது செருப்பு அதை விட்டு இவன் பிரிஞ்சான். அந்த 2வது வகை நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் ஆன்மீகவாதிகள் நமக்கு நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு தயாரா இருங்கோ, நீங்க நிம்மதி இருக்கிற இடம் அதுதான், நிம்மதியை தேடி எங்கெங்கேயும் அலையாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மனுஷன் வந்து இன்னைக்கு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. அது இந்த உள்ள இருக்குங்கிறத இவங்கெல்லாம் பெரியவர்கள்லாம் சொல்றாங்க. உள்ளதான் இருக்குது, வெளியில போய் தேடிட்டு இருக்காதே அதை அப்படின்னு சொல்லி. அந்த மனசை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், மனதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, மனதை வந்து அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும் அப்படின்னு சொல்றார். மனசை புரிஞ்சுங்க, அது அடங்கிரும். அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அது அலைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மனசு வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்தும் நம்மளை. மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு பையன், நான் வந்து மனசு கட்டுப்படுத்துறது என்ன சார் பெரிய காரியம்னு இந்த காலத்து பையன் ஒருத்தன், நான் கட்டுப்படுத்துறது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு கிளம்புனா, போய் நேரா அங்கிருந்தா மனசு சிந்தனையெல்லாம் செதறுது, நடு காட்டுல போய் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், மனசை கட்டுப்படுத்த போறேன்னு ஒரு மரத்தடியில போய் உட்காந்துட்டான். காட்டுல உட்காந்துட்டு அப்படியே நிக்கிறான், மனசை கட்டுப்படுத்துறான். பார்த்தா ஒரு 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 ஒத்தையடி பாதை, அதுல ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு போயிட்டு இருக்கு. அங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடக்குது எங்கேயோ, அந்த வழியா 8 மணிக்கு காலையில அது போகுது அந்த ட்ரெஸ்ஸோட. அது வந்து டான்ஸ் ஸ்கூல் போல இருக்கு. இது என்னடா இங்க வந்து காட்டுக்கு வந்தோம், இங்கே நமக்கு தொந்தரவா இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணா, ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டி விட்டான். இனிமே கட்டிட்டு, கண்ணு தானே தொந்தரவா இருக்கு, இனிமே மனசை கட்டுப்படுத்துறேன் பார் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில 8 மணிக்கு அது காலில் இருக்கிற சலங்கை சத்தம் கேட்டிருக்கு, ஜல் ஜல்லுன்னு அந்த வழியா போறது. இது ஏதரா இதுவும் தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு துணியை எடுத்தான், காதையும் கட்டி விட்டான். காதையும் எரி கட்டியாச்சு, கண்ணையும் கட்டியாச்சு, இனிமே மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்தான். 3வது நாள் காலையில 8 மணிக்கு அது தலையில வச்சிருக்கிற பூ வாசனை அடிச்சிருக்கு. 8 மணிக்கு இது ஏதரா இது வேற வம்பா இருக்குன்னு மூக்கையும் கட்டிவிட்டான். மனசை கட்டுப்படுத்துறேன்னு கண்ணை கட்டினா, காதை கட்டினா, மூக்கையும் கட்டிவிட்டான். இனிமே ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கான் மல்ல கட்டிட்டு. 4வது நாள் காலையில 8 மணி ஆச்சு. கரெக்டா 8 மணிக்கு இவன் மனசு நினைச்சுதான், இந்நேரம் அவ போய்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சான். அதை எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கு எந்த துணியை வச்சு கட்டுறது? அதுக்குதான் ஆன்மீகம் என்கிற துணி தான் உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க.
அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆன்மீகம் என்கிற துணி தான் உங்களுக்கு. வேற சும்மா இந்த சாதாரண துணியெல்லாம் வச்சு கண்ணை கட்டுறது காதை கட்டுறதுலாம் சரியா வராது. மனசுங்கிறது அப்படி. மனசை நிம்மதி குறைவுக்கே காரணம் அதுதான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமா உங்க மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்ல, அதுக்கு எல்லாம் கிடையாது. அதுக்கு இப்ப ஜாங்கிரி மாதிரி 10 100 சாப்பிட்டேன் இனிமே எரிச்சல் வந்துட்டுது, நான் இது வரைக்கும் 100 பேருக்கு உதவி பண்ணிவிட்டேன், 101வது பேருக்கு உதவி செய்யறதுக்குள்ள எனக்கு எரிச்சல் வந்துடுதுன்னு சொல்ல மாட்டாங்க. வர வர அது ஆனந்தம் அதிகமாகிட்டே இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை களிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை போக வேண்டிய முறைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு விவேகானந்தர் அதுதான் சொல்றாரு. நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யற ஆண்டவனைக்கு உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அப்படின்னு சொல்றாரு. அந்த இதுதான் அந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த வகையில தான் சொல்றது உண்டு. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது புற வளர்ச்சி அக வளர்ச்சிங்கிறத பத்தி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அக வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஆளு ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கான், அவன் தான் ஜெயிக்க போறான். அந்த நேரத்துல பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஒருத்தன் தடுமாறி கல்லு தடுக்கி கீழே விழுந்துடுறான், குப்புறம் விழுந்துடுறான். உடனே அந்த முன்னாடி ஓடினவன் ஓட்டத்தை நிறுத்தி விட்டு விழுந்தவனை தூக்கி கொண்டு போய் ஓரத்துல நிறுத்தி அவனுக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். 3வதா வந்தவன் போய் ஜெயிச்சுட்டான். 3வது ஓடி வந்தவன் போய் ஜெயிச்சிட்டான். பந்தய பரிசு யாரு கொடுப்பாங்க? யாரு முதல்ல கோட்டை தொட்டாங்களோ அவங்களுக்கு தானே. முதல்ல ஓடினவன் 2வது ஆளை தூக்கிட்டு ஒதுங்கி வந்துட்டான். அந்த தலைவர் பரிசு கொடுத்தாராம். அந்த ஓட்டத்துல முதல் பந்தயம் வந்தவனுக்கு முதல் பரிசு. இந்த முதல்ல இப்ப சொல்றேனே, இவனுடைய தோல்விதான் மிகப்பெரிய வெற்றி. இதுதான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை. தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றது. ஆன்மீகம் தோல்வியில தான் வெற்றி இருக்கும். புற வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் சந்தோஷம். அந்த நுணுக்கமான விஷயங்களை தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை பத்தி இப்ப நிறைய பேர் இப்பதான் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த நேரம் என்ன சொன்னாங்க, 8:25 முடிக்கணும். அதாவது ஆரம்பத்துல கேட்டேன் சாருகிட்ட, எவ்வளவு நேரம் சார் பேசணும் அப்படின்னு. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்க 8:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதை அப்படி சொல்லலையே தவிர கொஞ்சம் நாகரிகமா சொன்னார் வேற வார்த்தையில. நாங்க வழக்கமா 8:25 முடிச்சிருவோம் சார், 8:30 அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பயமுறுத்தினார். இந்த நான் வழக்கமா அந்த கொஞ்சம் வேடிக்கையா பேசி இருந்தாலும் இங்க இருக்கிற உங்களுடைய முகத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்துல ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய கூட்டமாகவும் முகமாகவும் தெரிஞ்சுது எனக்கு. அதனாலதான் என்னுடைய கொஞ்சம் வேற விதமா போயிட்டேன். இல்லைன்னா கிச்சு மூட்டிட்டு இருந்திருக்கலாம் கொஞ்சம் வேடிக்கையாகும். இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்ததும் இது ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனசுல தோணத்தினாலதான் இது பண்ணோம். அப்படி உங்களையெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆன்மீகம் தான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு உலகத்துக்கு இன்னைக்கு அது குறைஞ்சு போனதுனாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு, கஷ்டம் வந்துட்டுது எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மை, அந்த கோபம், சினம் தவிர்த்தல். இவங்க தான் வேதாத்திரி மகரிஷி தான் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஒரு தரம் சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க இப்போ மெட்ராஸில் ஒரு இடத்துல. நான் சொன்னேன், பயிற்சிக்கு வேணா வரேன் சார், பேசுறதுக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு. இல்லை நீ மனுஷன் கோவப்படாம இருக்கணும், ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, அதுக்கு உனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு போ அப்படின்னாங்க. நான் வழக்கம் போல கதையை தான் சொல்லிட்டு வந்தேன். கோவப்படாம இருக்கிறதுனா, ஒரு பெரிய ஆளு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி, மீனம்பாக்கம் ஏர்போர்ட், லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஜப்பானுக்கு போக வேண்டிய ஆள். இந்த லக்கேஜை வாங்கி பிளேன்ல ஏத்துற ஒரு தொழிலாளி, அவன்கிட்ட போய் சண்டைக்கு போறான். அந்த ஆள் அடிக்க போறான், திட்டுறான். பதிலுக்கு அவன் கோபமே படல. அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். என்ன கோபம்னு தெரியல. இதை ஒரு பேராசிரியர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு அடிக்க போறான், அந்த பதிலுக்கு அவன் கோபமே படல. சினம் தவிர்த்தலுக்கு அவன் நமக்கு பயிற்சி கொடுக்கலாம் போல இருக்குன்னு ஒரு நினைச்சிட்டாரு. ரொம்ப நேரம் ஒரு அடிக்க போனார், திட்டினாரு. சரி சார் சரி சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் எல்லாத்தையும் லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு போனா முடிஞ்சது. அப்புறம் பிளேன் ஏறி போயிட்டாரு பெரிய மனுஷன். அதுக்கப்புறம் இவர் ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார் பேராசிரியர். ஏப்பா காலையில இருந்து அந்த பெரிய மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னை அடிக்க வந்தான், திட்டனா, முகத்துல ஒரு ரியாக்ஷனே கிடையாது, கோபமே படாம இருக்கிறது, அது எப்படி உன்னால முடிஞ்சது அப்படின்னதுக்கு, இல்ல சார் உனக்கு கோபமே வரலையான்னு கேட்டிருக்காரு இவரு. இல்ல சார் மனுஷன்னு பிறந்தா கோபம் வராம இருக்காது சார், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழியில அதை டீல் பண்ணுவாங்க. உனக்கு கோவம் வந்தது அந்த ஆள் திட்டும் பொழுது? நல்லா கோவம் வந்தது சார் அப்படின்னா. என்னடா பண்ண? அதுக்கு என்ன பண்ண? என் வழியில டீல் பண்றேன் சார். என்னடா பண்ண அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சார், அந்த அவர் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு.
மாற்றி ஏற்றி விட்டுருவோம் சார், நமக்கு என்ன இதில் பிரச்சனை, அனாவசியமாக அவன்கிட்ட எதுக்கு சார் நம்ம போய் வம்பளக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னா. இதுதான் நான் அவங்க சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் ஒரு தடவை சொல்லிட்டேன் சென்னையில். அதுலேருந்து அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன அவங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நானா போய் ஒரு தரம் கேட்டேன் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு. அவர் ஏன் சார் சினம் தவிர்த்தல் கூப்பிட்டீங்களே, இந்த வருஷம் நான் மறுபடியும் வரட்டுமா அப்படின்னு. வேணாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், அது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டுருங்க சார். அப்படி அந்த சினம்ங்கிறது, சினம் தவிர்த்தலுக்கு முறையான பயிற்சி கொடுக்குறாங்க அவங்க. அதெல்லாம் ஆன்மீகத்து பண்புகளை வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய இது மாதிரி சகிப்புத்தன்மைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். டாலரன்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் கொண்டாடினாங்க 1995 வருஷத்து சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. அப்போ ரேடியோவில் ஒரு கதை சொன்னோம் அந்த சகிப்புத்தன்மையை பற்றி. அது என்னன்னா, அந்த டாக்டர் கதை. அந்த டாக்டர் ஒருத்தர் ரூமில் உட்காந்துருக்காரு. ஒரு டாக்டர் ரொம்ப பிஸி டாக்டர். வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருக்கு. 40 பேர் உட்காந்துருக்கிறான் டாக்டரை பார்க்கறதுக்கு கியூவில். 40 பேரும் சட்டையை கட்டி சுருட்டி வச்சிருக்கான். 40 பேர் வாயிலே 40 தெர்மாமீட்டர் இருக்கு. எல்லாம் ஒரே வியாதிக்காக வந்திருப்பான். தெர்மாமீட்டரோட உட்காந்துருக்கான் 40 பேர். அதே தெருவில் ஒருத்தன் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்கான். விரல் நசுக்கி போச்சு. சரி, நம்ம தெரு தானே சிஸ்டர், இதில் ஏதாவது வச்சு விடுங்கன்னா, நீ 41வது ஆளா உட்காரு அப்படின்னு இருக்கு அந்த நர்ஸு. சரின்னு உட்காந்துருக்கான். சட்டையை கட்டுன்னு இருக்கு. இல்லைண்டா, இங்கே விரல் தான் சிஸ்டர், இங்கே பாரு எல்லாரையும் பார், எல்லாம் சட்டையை கட்டி வச்சிருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சட்டையை கட்டி சுருட்டி பந்து மாதிரி வச்சான். வாயை தோற அப்படின்னு திறந்தான். ஒரு தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், இது எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சாங்க, விரல் தானே நசுக்கிருக்கிறோம், எதுக்குன்னு போனா வாயை திறக்க முடியல. சரி, பக்கத்துல இருக்கிறவனை கேட்கலாம்னா அவனும் ஏதோ பேசுறதுக்கு தயாரா இருக்கான். 40 பேரும் ஏதோ 40 பேசுறதுக்கு ரெடியா இருக்கான். கண்ணு செவந்திருக்கு, பலூன் மாதிரி உப்பி இருக்கு. எல்லாம் தெர்மாமீட்டர் வச்சுட்டு அவன் பாட்டு சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனும் ஏதோ பேசுறதுக்கு ரெடியா இருக்கான். இது என்னடா பண்றதுன்னா, ஒரு 10 நிமிஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த நர்ஸ் ஓடி வந்து எல்லா தெர்மாமீட்டரையும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க டெம்பரேச்சர் இதெல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு ரெஜிஸ்டர் எடுத்துட்டு. அப்புறம் இவன் ஆரம்பிச்சான். இந்த 41வது ஆள் விரல் நசுக்கிட்டானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் விரல் நசுக்கிட்டு தான் இதுக்கு போய் தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறாங்க, இது உண்டு இல்லைன்னு பாத்துற போறேன், நான் விட போறது இல்லை, இது ஒண்ணு கத்துறான். அப்ப இந்த 40வது ஆளை அட்வைஸ் பண்றான். இதுக்கு முந்தின ஆள், இந்த பாருப்பா, இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. சகிப்புத்தன்மைங்கிறது மனுஷனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு, ஆன்மீகத்துல ரொம்ப அவசியம். சகிப்புத்தன்மையை நாம இது மாதிரி இடத்துலதான் வளர்த்துக்கணும். இதுக்கு நீ அவசரப்பட்டு இப்படி அசட்டுத்தனமா துள்ளாத, கொஞ்ச நேரம் மரியாதையா வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்றான் அவன். அப்படி சொன்னதும் இவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது. இவ்வளவு புத்தி சொல்றடா எனக்கு, நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்டுறான். நான் தபால் கொடுக்க வந்தவையா, நான் தினம் இப்படி வருவேன், சட்டையை கட்ட சொல்லுவாங்க, கட்டி வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, அதான் நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் சட்டையை போட்டுட்டு லெட்டர் கொடுத்துட்டு போறேன். பெண்ணை கட்டு போய் எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துக்கு தேவை. சினம் தவிர்த்தல், சகிப்புத்தன்மை, இதையெல்லாம் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டாதான் நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் அந்த கொஞ்ச நேரத்தில் உங்க சகிப்புத்தன்மைக்கும் அந்த எல்லாம் வந்துட்டு, அதான் 8:25 அவர் சொன்ன அது மாதிரி. அதனால அது மாதிரி இல்லைன்னா அந்த வழக்கமா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தர் முதல் வரிசையில இருந்தவர் என்னமோ மெதுவா ஒரு ஜிப்பேக்கை திறந்து எடுத்தா ரிவால்வரான். பேசணும், ஐயோ நிறுத்திட்டு, ஏன் சார் துப்பாக்கிலாம் காட்டி பயமுறுத்துறீங்க, போதும்னா நிறுத்திட்டு போறேன் அப்படின்னு. அப்பா அவர் சொன்னா, ஐயோ நிறுத்தாதீங்க சார், நீங்க பாட்டுக்கு பேசுங்க சார், இது வந்து உங்களை சுடுறதுக்கு இல்லை சார், உங்களை இங்க அழைச்சிட்டு வந்தவரை சுடுறதுக்கு அப்படின்னா. என்ன அழைச்சிட்டு வந்தவர் டாக்டர் இதை பக்கத்துல தான் இருக்கார். அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியங்கிறதுனால அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் இருந்தானா நம்ம மாதிரி ஒரு ஆளு, நேரா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனான், மனோதத்துவ டாக்டர் கிட்ட. சார், நான் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கேன்றான். அவரு மனோதத்துவ டாக்டர், என்னடா உனக்கு கேஸ்னா, நான் செத்து போயிட்டேன் சார் அப்படின்றான். மனோதத்துவ டாக்டர், நான் செத்து போயிட்டேன் டாக்டர் அப்படின்னு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டார். இது நம்ம கிட்ட வர்ற கேஸ் தான் இது. நீ இல்லடா நீ உயிரோட இருக்கப்பா அப்படின்னு இருக்காரு. இல்ல சார், உங்களுக்கு தெரியல, நான் செத்து போயிட்டேன், எனக்கு தெரியுது நல்லா அப்படின்றான். அவரு நினைச்சுட்டாரு இது வாழும்போதே செத்து போகிறதுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்றாங்க. இவன் வாழும்போதே செத்து போறேன்னு சொல்றானே, செத்துட்டேங்கிறானே, இவனை எப்படியாவது சரி பண்ணணும். நம்மளை விட்டா இங்க டாக்டர், மனோதத்துவ டாக்டர் வேற யாரும் கிடையாது. இவனை எப்படியாவது இவனை வந்து பண்ணின, இவனை திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சவால் விடுறியானே, உன்னை வந்து நான் நீ உயிரோட இருக்கேங்கிறத நான் இப்ப காட்டுறேன்,
இந்த பாரு கிள்றான் பாரு, வலிக்குதா? வலிக்குது. எனக்கு கிள்றான், வலிக்குது. அதனால 2 பேரும் உயிரோட இருக்கோமா? இல்ல டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் புரியலங்கிறான். என்னென்னவோ பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா, நான் பேசுறேன், நீ பதில் சொல்ற, அதனால 2 பேரும் உயிரோட இருக்கோம்ப்பா அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல டாக்டர், நான் செத்துட்டேன் டாக்டருங்கிறான். அவருக்கு ஒரு பெரிய சவாலா போச்சு அந்த டாக்டருக்கு. நீ என்னடியா உன் வேலையை காட்டுற, இரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்தார். இந்த பாடுறா, உயிரோட இருக்கிறவன் உடம்புல ரத்தம் வரும் இல்லையா? வரும் டாக்டர், ஒத்துக்கிறேங்கிறான். அப்படியே இரு, மேற்கொண்டு போகாத. உயிரோட இருக்கிற உடம்புல ரத்தம் வரும், சரிதானே? சரிதான். டபார் அப்படின்னு அவர் தன்னுடைய கையிலேயே ஒரு குத்து குத்துனாரு ஊசியால. ரத்தம் வந்தது. பாத்தியா, ரத்தம் வருது. நான் உயிரோட இருக்க, ரத்தம் வருதா? வருது டாக்டர் அப்படின்னா. உன் விரல கொண்டா அப்படின்னு சொல்லி அவன் விரல ஒரு குத்து குத்துனாரு. ரத்தம் வந்து பாத்துக்கோ, ரத்தம் வந்துடுது. இப்ப என்ன சொல்ற, என்னை பத்தி என்ன நினைக்கிற, என்கிட்ட வந்து இந்த போடு போடு அப்படின்னு இருக்காரு. அப்ப அவன் சொன்னானா, உண்மையிலேயே நீங்க ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார், ரொம்ப கெட்டிக்கார டாக்டருங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான். எப்படிடா சொல்ற அப்படின்னு இருக்காரு. ஒரு செத்து போன உடம்புல இருந்தே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா, அதான் வாழும் போதே செத்து போறவன். இததான் நம்ம இந்த காலத்துல பாக்குறோம். அன்பு அதிகமா இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தசரதன் கதை என்னாச்சு? கைகேயி மேல வச்சு அளவு கடந்த அன்பு. ராமன் காட்டுக்கு போறாப்புல ஆயிட்டுதுல்ல. தசரதன் எப்பேற்பட்ட அரசன். விஸ்வாமித்திரர் சொல்றார், என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல முருகன் கிட்ட போவோம், அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் திருமால் கிட்ட போவோம், அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களெல்லாம் போய் பார்ப்போம். இவங்களால எல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார். உன்னை விட்டா வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்றார். அப்பேற்பட்ட அரசன் தசரதன் கைகேயி காலில் விழறான். உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான். தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அவன் கைகேயி மேல வச்ச அளவு கடந்த அன்புதான் காரணம். இப்ப சொல்லுங்க, அன்பா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனா கெடுதல் பண்ணுமா பண்ணாதா? அது மட்டும் இல்ல, அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிரும். தசரதன் மிகச்சிறந்த நீதிமான், தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யாதவன். அப்பேற்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா, கொல்றேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்றியா, செய்யறேன். எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரனாக சொல்றியா, ஆக்குறேன். அல்லது கோடீஸ்வரனை பிச்சைக்காரன் ஆக்கணுமா, ஆக்குறேன் அப்படிங்கிறான். நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் எப்படி துணிஞ்சான்? மனைவி பேர்ல வச்ச அளவு கடந்த அன்புதான் காரணம். திரிசூலம், வஜ்ராயுதம், வாள் இதுகளால தாக்கப்பட்டா கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்தன் காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால தாக்கு பிடிக்க முடியல, விழுந்துடுறான். காமதேவனுக்குள்ள மகிமையே அதுதாங்கிறார் துளசிதாசர். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க. அப்பா, அம்மா, மனைவி, மக்கள் எல்லார் பேர்லயும் அன்பு அவசியம்தான். ஆனா அந்த அன்பு அறிவுக்கு புறம்பா இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும். இல்லைன்னா அவஸ்தை தான். அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது, அது சரி. அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி? ஒரு தாய்க்கு ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோயின்னு வச்சுங்களேன். அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேர்ல அளவு கடந்த அன்பு. தனக்கு நோய் இருக்கு, அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, அது நல்லா இருக்குமா? இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது. அது மாதிரி விலங்குகள் கிட்ட அன்பாயிருன்னு சொல்றோம். அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு. அதனால அன்பு கூட அறிவுபூர்வமா இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு தகவல் மூலமா நாம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து காதலன் தன்னுடைய காதலிகிட்ட சொன்னானாம், இத பாரு, உன் பேர்ல எனக்கு அளவு கடந்த அன்பு, உனக்காக என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். நெருப்புல நடக்கணுமா நடக்கிறேன், நீர்ல குதிக்கணுமா குதிக்கிறேன், உயிரையே கொடுக்கணுமா கொடுக்கறேன் அப்படின்னா. சரி, வர்ற ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு. இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, அன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா வந்துடுறேன் அப்படின்னு நானா. உங்க மேல எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னா அதை அலட்சியமா நினைச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே இடைஞ்சல் தானே. அன்பும் அப்படிதான். ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க.
அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோத்து போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்க எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில வந்தா தனக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு குகைக்குள்ள போய் பதுங்கி கிடக்குறான். நிலைமைய பாருங்க. முதல் நாள் அரண்மனையில அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் குகையில பயந்து போய் பதுங்கி கிடக்குறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்த கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பாக்குறான். ஒரு மூலையில யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டுல வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்துல காலை மெதுவா எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான். வழியில ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டுல அவன் இது கண்ணுக்கு சரியா தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேல. நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பாக்குறான், காலத்தையும் நினைச்சு பாக்குறான். அரண்மனையில வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனா அது இன்னைக்கு நாய் கடிச்ச காலம் ஆயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்கள்ல தான் அவன் சாப்பிடுவான். ஆனா இப்போ உடைஞ்சு போன ஓட்டு, அது ஓட்டை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறான். அதுல ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்குறது இல்ல, ரொம்ப கர்வமா உட்கார்ந்துருப்பான். அதே ஆளு இன்னைக்கு எல்லாரு கண்ணுலயும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை தன்னுடைய கையால வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினைச்சு தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டுதான் அதை வாங்க சொல்லுவான். இப்ப பாத்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன். எவ்வளவு வித்தியாசம்! செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான். ஆனா அதையே நாம அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இத நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இந்த காலத்திலும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா. அவரு குதிரை மேல ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரா அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடைச்சிட்டுத, இனிமே ஒதுங்கினா என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல குதிரையில போறவர் தற்செயலா திரும்பி பாக்குறாரு, பின்னாடி யாருமே இல்ல, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமா பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஏன்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவரு. நீங்க அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான். அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன இது இப்படி தச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயையோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போகுது, மற்றபடி அந்த சட்டையில உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளவு அற்புதமா தச்சிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன குறைய இப்படி எல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்ல, நான் சொன்னது மாதிரி கைய கொஞ்சம் உள்ள இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோரா இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான். சரியான யோசனையா தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை. வலது கையை உள்ள இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியா தொங்குறது மாதிரி தெரிஞ்சது. என்ன இது முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியா போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரிச்சு அதுல உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்ப வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா.
அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினா, கையை கொஞ்சம் உள்ள இழுத்தான், உடம்ப கொஞ்சம் முன்னால வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிக்கிட்டான், மெதுவா நடந்து போறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான். இவனை பாக்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பாக்குறான். ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு, நிச்சயமா இது இந்த ஊர் மேல தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே, அவன் தச்சதா தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதான் அவனுக்கு ஆச்சரியம். எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன்னு சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரிதான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவா இருந்தாலும் அதுல அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமா ஓடி டாக்டர் கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10ஆம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க. கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7ஆம் நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாம சொன்னாராம், பரவாயில்ல, இவரை தூக்கி 7ஆம் நம்பர் பெட்ல போட்டுரு அப்படின்னாராம். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில சரியா ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனும் நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பத்தி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒண்ணு இருக்குதான். மிருத்துன்னா மண்ணு. மண்ணால செவுறு கட்டுறோம்ல, மண் சுவர்ல ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்துல சுலபமா மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேரு, மண் புத்தி. தாரு புத்தின்னு ஒண்ணு உண்டான். தாருன்னா மரம். அதுல பச்சை மரத்துல ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனா அதை எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டதை கவனமா மனசுல பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காம இருக்கிறது தாரு புத்தி. பட்டை மரமா இருந்தா அதுல ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்கிற விஷயம் மனசுல பதியறதும் கஷ்டம். அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்துல மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒண்ணு உண்டு, அதுக்கு பேரு சிலா புத்தின்னு பேரு. சிலான்னா கல்லு. ஒரு கருங்கல்லுல 4 துளைய போட்டு ஒரு துளையில உளிய வச்சு அடிச்சா மற்ற துளை வழியாவும் பிளந்து கல்லு 2 ஆயிடும். அது மாதிரி சந்தியான இடங்கள்ல குறிப்பா ஒரு பொருளை சொன்னா அதை வச்சுக்கிட்டு மத்ததையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேரு. வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவுல ஒரு பக்கம் உளிய வச்சு அடிச்சா 2 பக்கமும் பிளந்துரும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒண்ணு உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில ஒரு துளி எண்ணெயை விட்டா அது தண்ணி பூரா பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமா ஒரு கருத்தை சொன்னா அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் தீ பட்ட உடனே பிடிச்சுக்கும். ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கரி புத்தின்னு ஒண்ணு. அது எப்படின்னா, கரியில நெருப்ப வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பர சாயந்தர வேலைகள்ல ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதலித்தண்டு புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கதலிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டுல தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட கல்வி கற்கிறது கதலித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதுல நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியா உட்கார்ந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படித்தானே, புல்லு கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமா அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்கள்ல பாடங்கள் கேட்டு கடைசியில ஒன்னும் புரியாம போறவன் ஆடு. ஆடு ஒரு செடியில வயிறார மேயாது, ஒரே செடியில. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேரு. எருமை எப்படின்னா, குளத்து நீரை கலக்கிதான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம்.
ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இதை பத்திலாம் பாடம் நடத்துறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவா எந்திரிச்சு சொன்னான், இது எங்க போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானா. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டுல நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்ட போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்ச அவசரமா அவர் கையில திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கினார். அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேத்து ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இத கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அடடா, போயும் ஒரு திருடனுக்கா உதவி பண்ணிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாம போட்டுதே அப்படின்னு நினைச்சார். சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார். கையில பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்கலா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊரு பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேத்து ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேத்து ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதோ பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உன்கிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த காலத்திலயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டுல நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமா அவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே நடந்தார். கொஞ்ச தூரம் போயிருப்பாரு. அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்றேன்னார். அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்ப போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். எப்படி போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்து இப்போ சிரிப்பு தன்மை சிறைப்பட்டு போச்சான் நம்ம உடம்புக்குள்ள. இந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லை, அது ஒரு சாவியா உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில கொண்டு வர்றது.
அந்த குழந்தை தன்மையோட இருக்கணும். குழந்தைத்தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர அந்த குழந்தைத்தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தைத்தன்மை வேற, குழந்தைத்தனம் வேற. குழந்தைத்தன்மை பெரிய வயசானா கூட குழந்தைத்தன்மையோட இருக்கலாம். இப்ப ஒரு அம்மா ஒரு பிள்ளைய எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு காலையில விடிய காலம். அம்மா எழுந்துடா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ள இழுத்து போத்திட்டு நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடல, வயசான அம்மா, நீ நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு இருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்ன ஏன் இப்படி தொந்தரவு பண்ற, தூங்க விடாம அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு, நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, 2 காரணம் சொல்லு. அப்ப அந்த புள்ள சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா ஒரு காரணம் அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. 2வது காரணம் அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டுது. அதுக்காக நீ போகாம இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசான அம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்ற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சாண்டே, ஏன் சொல்றேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, 2வது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதாவது 54 வயசுலயும் அவர் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. குழந்தைத்தனம் இல்லை இது. குழந்தைத்தனங்கிறது வேற, குழந்தை தன்மைங்கிறது வேற. அந்த குழந்தைத்தன்மை மாறாம மனுஷன் வாழணும்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. நமக்கு வருகிற நோய் நொடிக்கெல்லாம் அதுதான் காரணம். இப்ப ஹார்ட் அட்டாக் திடீர்னு வர்றதுக்கு அதுதான் காரணம். மன இருக்க வரக்கூடாது. குழந்தைய எல்லாரையும் குழந்தையாக்க முடியாது, ஆனா குழந்தை தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த 200 தடவை சிரிப்பு தன்மையை இருந்துட்டு இருக்கலாம். எல்லாரையும் குழந்தையாக்கிறதுக்கு வழி விஞ்ஞானத்துல இது வரைக்கும் வழி கிடையாது. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். ஒரு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சாராம் ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 1 வயசு குறையும். உடனே ஒரு பாட்டியம்மா போச்சு, 90 வயசு பாட்டி, எனக்கு 1 பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருக்கு. வாங்கிட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும்னாரா. மறுநாள் ஒரு 30 வயசு பொண்ணா மாறி இது போயிருக்கு. முதல் நாள் 90 வயசு பாட்டியா போச்சு, 30 வயசு பொண்ணா மாறி அதே டாக்டர்கிட்ட போச்சு. இடுப்புல ஒரு வயசு கை குழந்தை, அது சட்டை கட்ட போடாம கட்ட வரல வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு. தூக்கிட்டு அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. போனதும் அந்த டாக்டர்கிட்ட சொன்ன, ஏம்மா வந்திருக்கேன்னு கேட்டார். ஒன்னும் இல்லை டாக்டர், நேற்று உங்ககிட்ட வந்தேன், மாத்திரை கேட்டேன், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், நீங்க நான் 1 பாட்டில் மாத்திரை வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு 30-40 மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டேன், அதனால எப்படி ஆயிட்டம் பாருங்க அப்படின்ட்டு இருக்கு. டாக்டர் சொன்னார், இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டது, சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்ன தேடிட்டு வந்தேன்னு. அப்ப இந்த அம்மா சொல்லிச்சான், என்னை பத்தி பரவாயில்ல டாக்டர், இடுப்புல பாருங்க 1 வயசு கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டுது, இது என் வீட்டுக்காரரு, இது இப்படியே உட்காந்துக்கிட்டே இறங்க மாட்டேங்குது, நான் எங்க தூக்கிட்டு போறது, எதையாவது ஒரு மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், அப்பதான் நாம பார்த்தேன், அதுக்காக தான் வந்தேன்னு தான். அதாவது இயற்கைக்கு மாறா நம்ம போனோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துடும். அப்புறம் வழியில போகும்போது இடுப்புல ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தா நம்ம கேட்கணும், அந்த அம்மாட்ட, ஏமா இது உன் பிள்ளையா உங்க வீட்டுக்காரரான்னு கேட்கணும். அப்படி குழப்பம் வந்துடும். இயற்கையை மாற்ற முடியாது, ஆனா அந்த குழந்தை தன்மையை நம்ம கொண்டு வரலாம். அதுக்காக சொல்லுவாங்க, எந்த துறையில சேர்க்கறது, சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா, அதை அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்ப எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். பையனை எந்த துறையில சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல, அப்பாவாலேயும் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே இவர் என்ன பண்ணார், பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர் கிட்ட போனார். ஒரு உளவியல் டாக்டர் கிட்ட போய், சைக்கியாட்ரிஸ்ட், இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். ஒன்றும் இல்லை சார், என் பையனை மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், சிவில் இன்ஜினியர் தேவலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல நீங்க ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுதான் உங்களை மன ரீதியா நீங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. சின்ன பையன் பொடிய, இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தாப்புல இப்ப இருந்தே சொல்லி கொடுத்து நீங்க பழக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸ்னு தான் அந்த அம்மா வந்தது. இந்த பாரு, இது மாதிரி ஒரு மேஜையில்
ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை, ஒரு கொரடு கொண்டு வந்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து வை. இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம். இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையா ஏதாவது ஒன்று எடுப்பான். சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான், கொரடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம். இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸு கொண்டு வந்து ஒரு கொரடு, ஒரு சுத்தியல், கொரடு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது. பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணா, நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க, அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளையும் பயிர் முளையில் தெரியும்பாங்கல்ல, சின்ன வயசுலயே தெரிஞ்சிடும். அது பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசுல படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு. விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன பையனா இருக்கும்போது எழுதினானா. அவன் பிற்காலத்துல பெரிய நாவலிஸ்ட், பெரிய எழுத்தாளர். சின்ன வயசுலயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம். அதாவது ஒரு 10வது மாடியில ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில வெளிப்பக்கமா நின்றுகிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிருஷ்டவசமாக அந்த வெள்ளை அடிச்சவன் கால் தவறி கீழே விழுகிறான், விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி. அடுத்தது, துரதிருஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாரை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை. துரதிருஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில விழுந்து செத்து போட்டான். இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்துல பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாராம். பெரிய இதாகி அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலயே தெரியும் யாராருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட இதா இருக்கும். ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசி முடிச்சதும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும். இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், இவருக்கு அந்த பிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூம், உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது. அதனால என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்க ரூம்ல வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில எழுந்திருச்சார் இந்த ஆர்கனைசர். அப்பதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டாரு. ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாம கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூமை திறந்தா அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்க உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடிச்சேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டாங்க, அதனால சாப்பிட்டேன் இருக்காரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்காரு. அங்க பிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்காரு. அவரும் அதே மாதிரி நிம்மதியா தூங்கியிருக்காரு. இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து, எப்படி சார் திறந்தீங்க நீங்க டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தினா திறந்துட்டுது டப்பா, அது நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியா போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்க போனா அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கல, மூடியே இருக்கு. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி
அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பர்ல. கணக்கு வாத்தியார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுட்டு இருக்காரு சார் அப்படின்றாராம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பா அமையிறது. ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர், ஒருத்தன் தான் சின்ன வயசுல ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்துல இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டான். அப்படி சின்ன வயசுலயே சுபாவம், அவங்க யார் யாரும் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல். அந்த வக்கீல் வந்து சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசுல எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில. அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலயே வருங்காலத்துல பெரிய வக்கீல் ஆயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க. இவன் பையன் அவன் ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு பூனை வீல்னு கத்திட்டு இருக்கு. அம்மா கதறிட்டு இருக்கு ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா. பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரன்னு. ஆமா, இங்கேயும் சில பேர் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்பா அவன் சொன்னானா, அம்மா நான் வந்து பூனை வாழை பிடிச்சி இழுக்கல, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றான். நான் ஒன்றும் பூனைக்கு இடைஞ்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும். பார்த்தா இவன் பூட்ஸு காலால மிரிச்சுக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் பிற்காலத்துல பெரிய வக்கீல் ஆயிட்டான். அதாவது ஒரு தான் பேர்ல தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு. இப்படி அது சின்ன வயசுல அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும். விஞ்ஞானம் சில பேர் சின்ன வயசுலயே ஒருத்தன் மூஞ்சில ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். சின்ன இளம் வயசுலயே ஒருத்தன் மூஞ்சில ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்க எல்லாம் பிற்காலத்துல சட்டசபைக்கு வரலாம். சட்டசபைக்கு வந்து பெரிய தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. தானும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா? எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தன் இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன். அதன் காரணமா நரகப்படுகொழியில விழுந்துட்டான். நரகப்படுகொழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி. ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதுல விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம், எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்போ விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் காதுல இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார். குனிஞ்சு பார்த்தார். சாமி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனா இவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணுல தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாள்ல ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான். உடனே அவர் கையில ஒரு சிலந்தி வந்து உட்கார்ந்துதான். அதுகிட்ட இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார். இந்த நூலை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சுக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூல் இழைய பிடிச்சி இழுத்து பார்த்தான். ரொம்ப வலுவா இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சுக்கிட்டே மெதுவா மேல ஏறி வர ஆரம்பிச்சுட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்ப அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான்.
கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேலே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூல் இழையை அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமே நாம மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? மொத்த நூல் இழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டுது. அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூல் இழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூல் இழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்ப அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமா வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால நாமும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான். ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான், மருந்து வாங்கினான், வாங்கி கொண்டாந்து பேசாம வச்சுட்டான், சாப்பிடல. அப்புறம் எதுக்காகப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா, அதனாலதான் அப்படின்னா. அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னா.